ஆகக்கூடாதுன்னு எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் விரும்புகிறோம். அவர் கூட ஆரம்பத்திலேருந்து பணியாற்றிய நாங்கள்லாம் கட்சி பலவீனம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது சமுதாயத்தை முன்னிறுத்தி நடத்திய கட்சி. இது அரசியல் கருத்து மேலோங்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா அரசியலை வச்சியே தான் இந்த சங்கம் நடக்கிறது மாதிரி ஒரு இமேஜை மற்றவர்கள் உருவாக்குறாங்க. அது தப்பு. சங்கமும் கட்சியும், கட்சி சங்கத்தை வச்சுதான் கட்சி. இதை புரிஞ்சுக்காம சில பேர் பெரிய அளவுல விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரையில வன்னியர் சங்கம் இந்த கட்சியை அமைச்சு ஏற்படுத்தியது. வன்னியர் சங்கம் இந்த கட்சியை வழி நடக்கும். அதுதான். சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? 2 பேரும் நிச்சயமா நிச்சயமா. இப்ப இருக்கக்கூடிய இருவருக்குமான முரண்பாட்டுல வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவு தெரியும்? யாருக்கும் ஆதரவு கிடையாது. 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும். தலைமை பண்பு இல்ல. ஒரு வார்த்தைகள்ல வர்றதுதான் வேகத்துல உங்களை பத்தி சொல்றது இல்லையா? இப்ப பொருளாளர் அப்படின்னு இருந்தவங்களை மாத்தின உடனே அவர் அதை நீடிப்பார்னு சொல்றாரு. மாவட்ட அமைப்பாளர்கள்னு போட்டதை இங்க நீடிப்பார்னு சொல்றாரு. இதெல்லாம் சாதாரணமான ஒரு ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில வர்றது. ஆனா புல் பவரும் ஆரம்பத்திலிருந்தே டாக்டர் ஐயாவுடைய லெட்டர் பேர்ல தான் அவரே நியமனங்கள் செய்வார். கட்சியில முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட விதியில அமைப்பு அதிகாரம் அனைத்தும் ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த விதி மாத்தல. இப்ப ஆனா நான் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சொல்லிருக்காரு. நான் கூட பார்த்தேன். பொதுக்குழுவுல முடிவெடுத்துதான் செய்யணுங்கிறது சரியானதுதான். ஆனா இந்த நிர்வாகிகள் போடும்போது பொதுக்குழு இல்லை, ஐயாவுடைய முடிவை தான் பொதுக்குழு அங்கீகரிச்சு. அதுல ஒன்றும் விவாதம் நடக்கல, வேட்புமனு தாக்கல் பண்ணல, யாருக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறதெல்லாம் தேர்தல் உங்களுக்கு தெரியாது. ஐயா முடிவெடுத்து சொன்னாரு, அது பொதுக்குழு அங்கீகாரம் பண்ணுச்சு.